வணக்கம். இன்றைக்கி என்னோட ஒரு 15 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. ஒரு 10 லட்ச ரூபா சேவ் பண்ண போகிறீங்க. அதுதான் கான்செப்ட். வெரி சிம்பிள். இந்த ரீசெண்ட் டேட்டில் மிடில் கிளாஸ்க்கு கார் மேலே உள்ள அட்ராக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. அது ஏன் அப்படிங்கிறது ஏற்கனவே ஒரு சின்ன ஒரு காணொலியில் விளக்கம் கொடுத்துருக்கேன். அந்த விளக்கத்தையும் தாண்டி சிலருக்கு நேச்சுரலாக என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியல. ஸோ ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் தான் இதை மேக்ஸிமம் இந்த இஎம்ஐயால் அஃபெக்ட் ஆகிறதே மிடில் கிளாஸ் பீப்புள் தான். ஏன்னா லோயர் எண்டில் இருக்கிறவங்க அதுக்கு ஆசைப்படவே மாட்டாங்க. டாப் எண்டில் இருக்கிறவங்க அவங்களுடைய கடன் தேவை அப்படிங்கிறதுக்காக ஒரு கணக்கு அக்கௌண்ட்ஸுக்காக மெயின்டைன் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா அவங்க ஃபுல் பேமெண்ட் கட்டி எடுத்துருவாங்க. ஸோ இங்கே பாதிக்கப்படுறது அப்படிங்கிறது மிடில் கிளாஸ் பீப்புள் தான். அவங்களுக்கு அதனுடைய வேல்யூ நம்பர்ஸாக நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கிறீங்க. மாதம் கட்டினால இவ்வளவு தானா அப்படிங்கிற மாரி நினச்சிக்கிறாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் ஒரு கார் வாங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு லோன் போடுறீங்க. ஒரு 5 வருஷம் 60 மாதம் இஎம்ஐ அப்படின்னா இஎம்ஐயோட வேல்யூ ஆவரேஜாக 21,000 ரூபா வரும். சரிங்களா? அப்போ வருஷத்துக்கு உங்களுக்கு அதே எவ்வளோ அரௌண்டு உங்களுக்கு ஒரு 3,50,000 ரூபா பக்கமாக உங்களுடைய இஎம்ஐயை 2,50,000 ரூபா பக்கமாக இஎம்ஐ வந்துடும் ஆவரேஜாக. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு ஆவரேஜாக ஒரு மாதம் ஒரு 10,000 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. எப்படியும் ஒரு 5 முறை மாதம் அந்த காரை எடுத்துக்கிட்டு எங்கேயாவது போவீங்க. தேவையே இருக்காது, ஆனால் எங்கேயாவது போவீங்க. ஸோ அப்போ 5 முறை போகும்போது அதுக்கான ஆவரேஜாக ஒரு 10,000 போட்டுக்கிட்டால் கூட 12 மாதம் வருது. 1,20,000 வேணாம், 1 லட்ச ரூபா போட்டுக்கிட்டிங்களா கூட ஒரு 3,40,000 ரூபா வந்துடுது. அதுக்கடுத்தது பெட்ரோல் இல்லாமல் காரோடைய சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு சம் அமௌண்ட்டு செலவாகும். ஸோ அது ஒரு 50,000 ஆவரேஜாக போட்டுக்காங்க. நான் சொல்கிறது ரொம்ப மினிமம் வேல்யூ தான். அரௌண்டு ஒரு 4 லட்ச ரூபா உங்கள் கையிலேருந்து வருஷத்துக்கு தேவையில்லாமல் செலவாகுது. எவ்வளோ தான் ஒரு எமர்ஜென்சியாக இருக்கட்டும். இன்றைக்கி காலத்தில் எமர்ஜென்சி எப்படின்னா கூட காருக்கு வாடகைக்கு கிடைக்கிறதுக்கு 1008 பேர் வாடகைக்கு கார் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் வருஷத்துக்கு 4 லட்ச ரூபாய்க்காக நீங்கள் காருக்காக ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. வாடகைக்கு போனீங்களா? ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளுக்காக தான் இதை சொல்கிறேன். அதுக்காக நான் கார் எடுக்க வேண்டாம்ல. உங்களுடைய இன்கம் லெவலுக்கு மேலே நீங்கள் கையில் எப்பயும் 30 to 40 இஎம்ஐக்கு மேலே உங்களுக்கு 30 to 40,000 உங்கள் கையில் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ரிஸ்க் எடுக்கலாம். ஏன் அப்படின்னா உங்களுடைய கார் இஎம்ஐக்கு மேலே உனக்கு ஒரு 10,000 தான் நிற்கிது, ஒரு 5,000 தான் நிற்கிது அப்படின்னா அது எப்படி நீங்கள் ஃபேமிலியில் இன்கேஸ் ஏதாவது ஒரு உடல்நிலை சரியில்லை, அது வேறு ஏதோ ஒரு தெரிஞ்சவங்களுடைய கல்யாணம் அல்லது காது குத்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. இதுவும் ஒரு அவசர தேவைகள் உடல் ரீதியாக அப்படின்னா நம்ம யார்ட்டையும் போய் நிற்க முடியாது. ஒரு கார் அப்படிங்கிறது அது ஒரு டெப்ரிசியேஷன் வேல்யூ. இது நீங்கள் ஒரு எஃப்டியில் போடுறீங்க அல்லது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் போடுறீங்க, பேங்க்கில் சேவிங்ஸ் வைக்கிறீங்களா, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கார் முழுக்க ஒரு டெப்ரிசியேஷன் வேல்யூ. ஸோ இதுக்காக அதிகமாக பணத்தை நீங்கள் செலவு பண்ணீங்க அப்படின்னா உங்களால் எக்கனாமிக்கலாக மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். ஆவரேஜாக வருஷத்துக்கு 4 லட்ச ரூபா உங்கள் கையிலேருந்து தேவையில்லாமல் போகுது. இது தொடர்ந்து நடக்கும்போது உங்களால் ஃபேமிலி ரன் பண்ணுறது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டப்படுறீங்க. ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு தான் நான் சொல்கிறேன். காருங்கிறது ஹைலி ரொம்ப செலவு ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். இன்கேஸ் காரில் ஏதோ ஒரு சின்ன கிராட்சு செலவு இடிச்சிட்டு இன்சூரன்ஸில் கவர் ஆகிக்குன்னு நீங்கள் சொல்லலாம். அது எல்லாமே இன்சூரன்ஸில் கவர் ஆகாது. அது ஆல்ரெடி கார் யூஸ் பண்ணுறவங்கிட்ட கேட்டு பாருங்கள். ஸோ அதுக்காக நான் உங்களை யாரையும் கார் எடுக்க வேணாம்னு சொல்ல. உங்களுடைய இன்கம் லெவலுக்கு தகுந்த மாரி சேவ் பண்ணிக்காங்க. கார் ரொம்ப அத்தியாவசியம் தான். அது ஒரு லெவலுக்கு மேலே அந்த காரால் நமக்கு ஏதாவது சம் அமௌண்ட், அதாவது இன்கம், அதாவது நீங்கள் காரில் ஒரு பிஸ்னஸ் விஷயமா ஒரு பெங்களூர் போகிறீங்க, சென்னை போகிறீங்க, ஒரு கோயம்புத்தூர் போகிறீங்க அப்படிங்கிற போது ஒரு லாங் ட்ராவல் அப்படின்னா அது கண்டினியூவாக நடக்குது. வாரத்தில் ஒரு 3 நாள் போகிறேன், வாரத்தில் 5 நாள் போகிறேன், நான் வாடகை எடுக்க முடியாது. ஓகே, ஏன்னா அது நம்ம பிஸ்னஸ்ஸு. அதர்வைஸ் வாங்கிட்டு எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு இன்றைக்காவது ஒரு நாள் கோயிலுக்கு போகிறதுக்கு வாங்கி வெளியே நம்ம அடுத்தவங்க முன்னாடி மற்றவங்க முன்னாடி நம்ம பணக்காராக ப்ரூவ் பண்ணுறதுக்கு காரை நீங்கள் பயன்படுத்தாதீங்க. மற்றவங்க முன்னாடி நம்ம பணக்காரன்னு நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி ப்ரூவ் பண்ணுறதுனால நமக்கு எந்த பயனுமே கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு நிறையா கஸ்டமர்ஸ், அதாவது நிறையா நான் என்னுடைய பழகின சர்க்கிளில் நகன்னு மற்றவங்களுக்காக தான் நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்காக சில விஷயங்கள் செய்யும்போது அது நமக்கே பெரிய விஷயமாக போயிருதுங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு உங்களுடைய எக்கனாமிக் லெவலுக்கு தகுந்த மாரி எந்த ஒரு இஎம்ஐ, கார் இஎம்ஐயாக இருக்கட்டும், இதே மற்ற இஎம்ஐ ஏன் நான் சொல்லலை அப்படின்னா
நீங்கள் ஹோம் லோன் போடுறீங்க அப்படின்னா அது ஒரு அசட்டு. நீங்கள் என்ன தான் அது வட்டி அதிகமாக கட்டினாலும், உங்களுக்கு ரொம்ப நாள் அதுக்கு நீங்கள் அதிக கடன் வாங்கியிருந்தாலும் அது ஒரு ஃபிக்ஸட் அசட்டு. அந்த வேல்யூ க்ரோத் ஆகும். கார் வந்து அப்படி க்ரோத் ஆகாது. கார் வந்து டெப்ரிசியேஷன் வேல்யூ. அதை வந்து யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. ஸோ அதுதான் இதுக்கும் அதுக்கும் உள்ள பெரிய வித்தியாசம். புரியுதுங்களா? நீங்கள் பிஸ்னஸுக்கு லோன் வாங்கினா கூட சம்டைம்ஸ் ஏதோ ஒரு அது என்ன சொல்லலாம், ஒரு 70 to 30 சொல்லலாம். 30% வந்து லாஸஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது பிஸ்னஸ் செலெக்ஷனும் லொக்கேஷனும் வந்து வேரி ஆகும்போது நம்ம அந்த பிஸ்னஸ் சக்ஸஸ் பண்ண முடியறதில்ல. பட் ஆனால் 70% சக்ஸஸ் ஆகுது. ஸோ அதெல்லாம் வந்து பிஸ்னஸ் க்ரோத்துக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதை விட்டுட்டு இந்த மாதிரியான விஷயங்களை தயவுசெய்து செய்யாதீங்க. இது ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் தான். பிடிச்சிருந்தால் எடுத்துக்காங்க, பிடிக்கலாம் விட்டுருங்க. விஜய் பாலிசி தான். தேங்க்யூ.